தமிழர்கள் இழப்பு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறாருன்னா, அப்போ அந்த சினிமாவில் வந்து எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை வந்து தமிழர்கள் செஞ்சுருப்பார்ன்றதை நம்மளால் உணர முடியுது. ஒரு இளம் இயக்குனர், இளம்னு ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ இளம் வயதுள்ள ஒரு இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் பேர் டிடி பாலச்சந்திரன். அவர் வந்து லெனின் பாண்டியன் ஒரு படத்தை வந்து இயக்குறாரு. அந்த படத்தில் வந்து கங்கை அமரன் நடிக்கிறாரு. சிவாஜியோட பேரன் தர்ஷன் கணேசன் சொல்லிட்டு அவர் தான் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. சினிமா கதாநாயகர்கள் எப்படி வாரிசுகள் வராங்களோ அதே மாதிரி இயக்குநர்களே வாரிசு வரணும். வாரிசுகள் வந்து வரக்கூடாதுன்றது கிடையாது. ஏதோ அரசியலில் தான் வந்து ஏதோ வாரிசுன்றது வந்து பெரிய ஒரு தீண்டத்தகாதான் இருக்குது. இப்போ அரசியலே சகஜமாயிட்டாங்க. தமிழ் சினிமா அழியாமல் இருக்கணும்னா தயாரிப்பாளருடைய வாரிசுகளும் கூட வந்து சினிமா துறையில் வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து அவங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யணுன்றது. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சினிமா துறையில் ஒரு நடிகர் இழந்தார்னா அது சினிமாவுக்கும் நஷ்டம், ரசிகர்களுக்கும் நஷ்டம். ஒரு இயக்குனர் இறந்துட்டார் அப்படி சொன்னால் நல்ல ஒரு படைப்பு வந்து வராமல் போயிடும்ன்ற அந்த ஒரு இழப்பு இருக்குது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் இறந்தாங்கன்னா ஒட்டுமொத்த சினிமாவுக்கே வந்து இழப்பு. இப்படி தான் அந்த இழப்புகளை நம்ம பார்க்கணும். எத்தனையோ நடிகர்கள் இறந்துருக்கிறாங்க, ஆனாலும் தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது. எத்தனையோ இயக்குநர்கள் இறந்துருக்கிறாங்க, ஆனால் தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு இழப்பாகவே பார்க்கப்படும். ஆனாலும் ஒரு தயாரிப்பாளர் இருந்தாங்கன்னா அந்த தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். அதில் வந்து மீள்றதுக்கு சில காலம் ஆகும். அப்படி தான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏவிஎம் சரவணன் அவர்கள் இறந்தாங்க. இப்போ வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தமிழழகன் இறந்துருக்கிறார். தமிழழகன் இழப்பு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறாருன்னா, அப்போ அந்த சினிமாவில் வந்து எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை வந்து தமிழழகன் செஞ்சுருப்பார்ன்றதை நம்மளால் உணர முடியுது. தமிழழகன் யார்? ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய மகன். ஆர்.எம். வீரப்பன் எல்லாரும் அறியப்பட்டவர், ஒரு மூத்த அரசியல் தலைவர். ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பல படங்களை இயக்கியிருக்காரு. தமிழழகன் சேர்ந்து தான் பல படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. சத்யா மூவிஸ். ரஜினி அவர்கள் நடித்த இராணுவ வீரன், அதுக்கப்புறம் 3 முகம், அதுக்கு பிறகு பணக்காரன், பாட்ஷா. ஸோ இந்த பாட்ஷா படத்தில் தான் வந்து மேடையில் அந்த வெற்றி விழாம்போது சில பேச்சுக்கள் பேசுனது, அதுக்கப்புறம் ஆர்எம்வி அவருடைய அமைச்சர் பதவியிலேருந்து பறிக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து கடந்த காலம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்து சத்யா மூவிஸில் வந்து தயாரிப்பாளராக தமிழழகன் இருந்தார். அதே சத்யா மூவிஸில் வந்து இணைந்து பணியாற்றிய ஆர்எம்வியோட மருமகன் டிஜி தியாகராஜன் அவர்கள் தனியாக அவர் சத்யா மூவிஸ் வந்து விலகி சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தனியாக படங்கள் தயாரிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே வந்து தயாரிச்சிருக்காங்க. பெரிய நடிகர்களோடனா அவங்களுக்கு கமலோட 3ஆம் பிறைகளை தொடங்கி நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே வந்து படங்கள் தயாரிச்சிருக்காங்க. சில படங்கள் வெற்றி, பல படங்கள் தோல்வினாலும் சினிமாவில் நீண்ட காலம் பயணிக்கிறாங்க. அதாண்டி டிவி சீரியல்களில் கிட்டத்தட்ட 20 சீரியலுக்கு மேலே டிவி சீரியலில் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளராக தான் இன்று வரை பார்க்கப்படுது. அது தமிழழகன் அவர்களாகட்டும், டிஜி தியாகராஜன் ஆகட்டும், சத்யா மூவிஸும் சத்யஜோதி ஃபிலிம்ஸும் அப்படி தொடர்ச்சியாக அவங்களுடைய பயணங்கள் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா, இப்போது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஒரு இளம் இயக்குனர், இளம்னு ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ இளம் வயதுள்ள ஒரு இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் பேர் டிடி பாலச்சந்திரன். அவர் வந்து லெனின் பாண்டியன் ஒரு படத்தை வந்து இயக்குறாரு. அந்த படத்தில் வந்து கங்கை அமரன் நடிக்கிறாரு.
சிவாஜியோட பேரன் தர்ஷன் கணேசன் சொல்லிட்டு அவர் தான் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. ஸோ இளம் இயக்குனர் அறிமுகம். அதே படத்தில் வந்து சிவாஜியோட பேரன் வந்து தர்ஷன் கணேசன் சொல்லிட்டு ராம்குமாரோடைய மகன். அவர் வந்து இந்த படத்தில் கதாநாயகனும் நடிக்கிறார், ஒரு போலீஸ் அதிகாரி நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதை கடந்து இருக்கிறதா இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா 13 வருஷத்துக்கு பிறகு ரோஜா வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. அரசியலில் ஒரு சில பயணங்கள் அவங்க இருந்தது. ஆந்திர அரசியலில் நீண்ட காலம் வந்து சினிமாவில் நடிக்காது இருந்தவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கங்கை அமரன் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிறாரு இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமிய படம் தான், ஆனால் அந்த படத்தில் வந்து நிறைய வந்து வித்தியாசமான காட்சிகள் இருக்குது. வன்முறை காட்சிகள் ரொம்பவே தூக்கலாக இருக்குன்ற தகவல்லாம் வந்திருக்கு ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறது இருக்குது. சிவாஜியோட பேரன் தர்ஷன் கணேசன் நடிக்கிறாரு. ஏற்கனவே பிரபுவோட மகன் வந்து விக்ரம் பிரபு நடிக்கும்போது இந்த படத்தில் வந்து சிவாஜியோட பேரனை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவருடைய வருகை எதிர்பார்ப்புக்கு. ஏன்னா இன்றைக்கி வாரிசுகள் வந்து அதிகம் தேவைப்படுது. இப்போ தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்து இந்த தயாரிப்பு துறையில் வருவாங்களா, இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆரம்பியே தெரியும், அடுத்த கட்டமாக இருக்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தயாரிப்பாளர்னு தெரியும். சினிமா துறையை தாண்டி இருக்கிறவங்களுக்கு தயாரிப்பாளர் பெரும்பாலும் தெரியாது. இயக்குநர்கள் கூட தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் வந்து தயாரிப்பாளர்கள் தெரியாது. படத்தை உருவாக்குறது அவங்க தான். எல்லாமே வந்து எல்லா கஷ்டங்களும் அவங்கள சார்ந்து தான் இருக்குது தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் எல்லா சினிமாவும் அப்படி தான், தயாரிப்பாளர்கள் தான் சார்ந்து எல்லாமே இருக்குது. அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்கள் கூட வந்து முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய அந்த பணத்தை நம்பி தான் இயக்குனர் இருக்கிறாங்க. அதனால தான் பெரிய பெரிய தொகையாக சம்பளம் வாங்குறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வாரிசுன்ற அடிப்படையில் தயாரிப்பாளர்கள் வந்து வாரிசுகள் வந்து அடுத்தடுத்து வராங்க. டிஜி தியாகராஜனுடைய மகன் வந்து செந்தில் தியாகராஜன் இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி வாரிசுகள் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சினிமா கதாநாயகர்கள் எப்படி வாரிசுகள் வராங்களோ அதே மாதிரி இயக்குநர்களையும் வாரிசு வரணும். வாரிசுகளை வந்து வரக்கூடாதுன்றது கிடையாது. ஏதோ அரசியலில் தான் வந்து ஏதோ வாரிசுன்றது வந்து பெரிய ஒரு தீண்டத்தகாதாக இருக்குது. இப்போ அரசியலே சகஜமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சினிமா துறையிலும் கூட வந்து வாரிசுகள் வரலாம், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதே சமயத்தில் வாரிசுகளுக்கு தகுதி இருந்ததுன்னா, திறமை இருந்ததுன்னா அந்த வாரிசுகளை ஊக்குவிக்கணும். தமிழ் சினிமா வந்து நீண்ட காலம் வந்து ஒரு செழுமையாக இருக்கணும்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் கூட அந்த வாரிசுகள் வந்து அதுலேருந்து விலகி போயிடுறாங்க அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமாவை பார்க்கப்படுது. அந்த வகையில் வந்து இந்த சத்யா மூவிஸோட அடுத்த கட்ட பயணம் வந்து தொடர்ச்சியாக இருக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள், நம்மளுடைய விருப்பம். அதை தாண்டி இருக்கிறது தான் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து படங்கள் வருது. இதில் வந்து இந்த லெனின் பாண்டியன்ற படத்தை பற்றி பரவலாக பேசப்படுது. செய்திகள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் பல செய்திகள் வருது. அதெல்லாம் வந்து அதை தேடுதல் போய் பார்க்கும்போது நிறைய வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படுது. ஒரு சில காணொலிகள் கூட நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த காணொலி வந்து இந்த ப்ரொமோலேயே நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து டிஜி தியாகராஜன் அவர்களை வந்து அவர் டிடி பாலச்சந்திரன் வந்து சந்திக்கிறது, இந்த காட்சியெலாம் வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் இதை வந்து பேசினேன். ஸோ ஏற்கனவே சில தகவல்கள் கேள்விப்பட்டால் அந்த அடிப்படையில் இதை சொல்லணும். அதே சமயத்தில் இந்த சூழல் எதுக்காகனா தமிழர்கள் இறந்துருக்கிறாருன்ற போது இந்த சூழ்நிலையில் இது பேசுகிறது சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய தகவல். தமிழ் சினிமா அழியாமல் இருக்கணும்னா தயாரிப்பாளருடைய வாரிசுகளும் கூட வந்து சினிமா துறையில் வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து அவங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதை தாண்டி இயக்குநர்களும் சரி, நடிகர்களும் கூட வாரிசுகள் வரட்டும், அதே சமயத்தில் திறமையோடு அது தகுதியோடு வரட்டும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.